பசங்க பட இயக்குனர் வருகிறார். இடையிடையே எப்படியோ தெரியாது, எப்போதும் எங்கள் வம்சம் நம்புகிறோம். உண்மையிலே இது வாழ்க்கை ரொம்ப மறக்க முடியாத ஒரு விருது. ஜெகநாதன் சார் சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, தாமியா சார் இந்த மக்கள் கலை மன்றம் எல்லாத்துக்கும் நம்ம குறிப்பு எல்லாத்துக்கும் போவோம். நான் சுசி ஜெகநாதன் சார்லாம். ஜெகநாதன் சாரை கடைசியாக வச்சுருவாங்க, என்னை முன்னால் வச்சுருவாங்க, கொஞ்சம் பேசி இது பண்ணிடுவேன். இந்த தடவை சாரை முன்னால் அனுப்பினோன்னா நாங்கள்லாம் டவுன் ஆகிட்டோம். ரொம்ப என்ன பேசுறது தெரில. அது சார் சொன்னது மாதிரி 2010 வருடப்பிறப்பு அன்னைக்கு வந்து கலை இரவு அப்படின்னு சொல்லி எங்களை மேடையில் ஏற்றி எங்களை பற்றி பேசியிருந்தாங்க. அது உண்மையில் சந்தோஷமாக இருந்தது. அன்னைக்கு முதல் நியூ இயர் அன்னைக்கு எப்படி அந்த மேடை ஏறணும், கிட்டத்தட்ட அது எனக்கு ஒரு 100வது மேடைன்னு நினைக்கிறேன். பசங்க படத்துக்காக நியூ இயர் அன்னைக்கு ஏறின மேடை ஏறிக்கிட்டே இருக்கேன். என்ன அப்படியே உண்மையிலே அது அடுத்த வருஷம் கூப்பிடுங்க சார், அடுத்த வருஷம் பல மேடையில் ஏறணும், 2012 கூப்பிடுங்க. அது எஸ்பி அண்ணா சார்லாம் மீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கலைகள் விழாக்கள் தான் நாங்கள் சந்திக்கிறது. அதில் அன்றைக்கி அருண்பாண்டியன் சார் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே ஒரு சந்தோஷமான விருது. கைக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். இப்போ அடுத்து விளையாட வருபவர் வெண்ணிலா கபடிக்குழு. வணக்கம். எங்கள் 3 பேருக்கும் அவார்டு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. நைட் ஒரு 2 மணி இருக்கும். ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு SMS வந்துச்சு, வெரி பேட் ஃபில்ம்னு. என்னடா 35 நாளுக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் வருது, நான் மகனில் இருக்க பார்த்தா தமிழ்ச்சிருவேன் சார். சரி, ஓகே நினச்சேன். ஓகே தேங்க்யூ சார் அப்படின்னு நினச்சேன். மறுபடியும் இது மாதிரி படம் ஒன்று இருக்குன்னா உதவாங்க வேணாரு. ஓகே சார் நினச்சேன். ஏன்னா எனக்கு நான் நண்பர்கள்ட்ட தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து நான் மகனில் படம் பார்த்துட்டு வந்து எல்லாருமே ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு, இஷ்டம் நிறைய இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, ஆச்சா உச்சான்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவேன். படம் சூப்பர் ஹிட்டா, படம் வந்து மெசேஜ் வந்து ஃபோன்லாம் பண்ணிருக்கேன். நல்லா லைனுக்கு எவனா ஃபோன் பண்ணுவான், எவனும் நல்லா லைன் மெசேஜ் பண்ண மாட்டான், ஃபோன் பண்ண மாட்டான். கண்டிப்பாக இந்த படம் வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன வருத்தம் இருக்குது. கொஞ்சம் வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்ட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கணும், வைலன்ஸ்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ தமிழ்ச்செல்வன் சார் SMS பண்ணும்போது எனக்கு ரொம்ப அது ஆணித்தரமாக சரின்னு தோணுச்சு. இதுமாரி அது மாதிரியான வைலன்ஸ் படங்கள் பண்ண மாட்டேன் சார், கவலைப்படாதீங்க. அழகர் சாமியின் குதிரை பாஸ்கர் நாவல். அந்த நாவல் பெரும்பாலானவர்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு குதிரைக்கும் ஒரு குதிரைக்காரனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், அது ரொம்ப அழகாக ஒரு கவிதையாக பண்ணியிருக்கேன். ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். இது ஒரு உலக சினிமாவாக இருக்கும். படத்தில் ஒரு 80% ஹியூமர் தான் பண்ணியிருக்கோம். பட் நம்மளுடைய கலாச்சாரத்தோட ரொம்ப அழகாக அந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். இந்த விருது கொடுத்த தமிழ் சார் அதுக்கு நன்றி. அடுத்து வெண்ணிலா கபடிக்குழு தயாரிப்பாளர் ஆனந்த் சக்கரவர்த்தி அவர்கள் நம்மிடம். அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக பேர் பெருசாக இருக்குது, அதனால் பார்த்தே படிச்சுருவேன். தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர்கள் சங்கம் இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக வெண்ணிலா கபடிக்குழு படத்தின் இயக்குனர் சுசீந்திரனுக்கு கங்க்ராட்ஸ் ஃபார் திஸ் அவார்ட். அண்ட் எங்களோட அவார்ட் ஷேர் பண்ணிக்கிற பேராண்மை படத்துடைய ப்ரொடியூசர் அருண்பாண்டியன் சாருக்கும், கருணமூர்த்தி சாருக்கும், இயக்குனர் ஜெகநாதன் சாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அண்ட் ஆல்சோ பசங்க படத்தின் இயக்குனர் சசிகுமார் சாரால் வர முடியல, பட் பாண்டியராஜ் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நேஷ்னல் அவார்டு வாங்கி தமிழகத்துக்கு பெருமை சேர்த்ததுக்கு இட்ஸ் ரியலி கிரேட் ஹானர். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஒரு ப்ரொடியூசர்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஜாப் இண்டஸ்ட்ரியில். அதாவது ஒரு டைரக்டர் வந்து ஒரு கலைஞன், கேமராமேன் கலைஞன், எல்லாருமே ஆர்டிஸ்ட்டும் கலைஞர்கள், இவங்க எல்லாருமே கலைஞன் சொல்லலாம். ஆனால் ப்ரொடியூசர் மட்டும் இஸ் நாட் ஜஸ்ட் அ கலைஞன், இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பிஸ்னஸ் மேன் அண்ட் கலைஞன். ஸோ ஒரு ப்ரொடியூசராக எப்போ அவருடைய வெற்றியை பார்க்குறோன்னா, ஒரு 3 கோடிக்கு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் அன்னைக்கு 3.5 கோடிக்கு விற்றுட்டு ஒரு 2 வாரம் கழித்து எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் கூப்பிட்டு திட்டாமல், எந்த தேட்டருக்காரும் ரீஃபண்ட் கேட்காம இருந்தாங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் பிஸ்னஸ் மேனாக ஜெயிச்சிடறாரு. பட் ப்ரொடியூசர் கலைஞனாக அவரை ரெஸ்பெக்ட் பண்ணி அவருக்கு என்னைக்கு ஒரு வெற்றி கிடைக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது தான். ஸோ ஐ ரியலி ஃபீல் ஹானர்ட். ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் ஐ தேங்க் ஒன்ஸ் அகெயின் எழுத்தாளர்கள் சங்கம் ஃபார் திஸ். அண்ட் 9:45 வரைக்கும் பசியோடு காத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
நன்றி. அடுத்து பேராண்மை பட தயாரிப்பாளர் அருண்பாண்டியன் அவர்கள் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஐயா பொன்சாமி அவர்களுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். நீங்கள் எல்லாருமே சிறந்த எழுத்தாளர்கள், தமிழில் ஏன்னோ கரைச்சி குடித்தவங்க. உங்கள் முன்னால் தவறாக பேசினா என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் என்ன மனசில் இருக்கோ இந்த மேடையில் நான் பேச தயாராக இருக்கேன். கீழேருந்து மேலே வரும்போது என்னை கூப்பிட்டுட்டு போனது ஐசிஐசி பேங்க்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுட்டு போனார். எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. ஐசிஐசி பேங்க் இதுக்கு ஸ்பான்சரா? நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகவே மாட்டேன். ஏன்னா எல்லாம் பொய்யா பேசுவாங்க, எல்லாம் தவறாக பேசிட்டு இருப்பாங்க. அங்காடிக்கு ஒரு பேராண்மை படம் எடுத்து பிறகு எனக்கு இருக்கிற துணிச்சல் தைரியம் அந்த படங்கள் இருக்கும்போது இல்லை. அவங்க படம் டைட்டில் பண்ணும்போதே எனக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு படம் பண்ணும்போதே ஒரு டைட்டில் சொல்கிறாங்க, போக்கரி மாதிரி பண்ணுவோம், வில்லன், கெட்டவன், கெட்டவனுக்கு கெட்டவன். டைட்டிலே தவறாக இருக்குது. இங்கே 3 படம் டைட்டில் பார்த்தீங்களா? பசங்கள், வெண்ணிலா கபடி குழு, பேராண்மை. இப்போ நான் அடுத்த படம் என்னது, நந்தலாலா. உண்மையிலே அந்த படம் நான் பல தடவை பார்த்துட்டேன். பல பிரச்சனைனால படம் ஏன்னா தியேட்டர் கிடைக்கல. சார் நீங்கள் சொல்கிற தியேட்டர் 500 தியேட்டர் இருந்துச்சுன்னா நாளைக்கு படம் ரிலீஸ். ஒரு வாரம் கழிச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவான், என்ன சார் கமர்ஷியலாக ஒன்றுமே இல்லையே சார், அங்கே இல்லையே சார் சாங்கு, இங்கே இல்லையே சாங்கு. திருப்பி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தது கூட தவறாக கணக்கு காட்டுறது, எம்ஜி கொடுத்தது கூட தவறாக கணக்கு காட்டினது, அவுட்ரைடு கொடுத்தது கூட திரும்பி வந்து பேசுறது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஒரு சிறந்த படம் தயாரிப்பாளர்கள் இங்கே உண்டு. ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு தனி குழு ஒன்று இருக்கு. எல்லா படங்களும் அங்கே வரும். இந்த வாட்டி 18 படம் அங்கே வந்திருக்கு. எங்கள் படமும் இருக்கு. அதில் மதராஸ் பட்னம், தென் நான் கடவுள் இல்லை, ராஜ்நீதி, தென் இன்னொரு படம் பிப்ளி லைவ். கடைசியாக போட்டி நடந்த இதில் 2 படத்துக்கு தான் போட்டி இருந்துச்சு, அங்காடி தெரு, பிப்ளி லைவ். ஒரு ஓட்டில் அங்காடி தெரு தோத்தது, ஒரே ஒரு ஓட்டில். 15 பேர் இருந்த குழுவில் 8 ஓட்டு அங்கே, 7 நமக்கு. ஆனால் அந்த அங்காடி தெரு நிச்சயமாக இப்போ நான் டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லா ஃபெஸ்டிவலும் அப்ளை பண்ணுறேன். இந்த ஃபெஸ்டிவலுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 50,000 ரூபா டெபாசிட் கொடுக்கணும் சார் முதல்ல. அது பாதி ப்ரொடியூசர் கொடுக்க முடியாது, நல்ல படத்தோட ப்ரொடியூசர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு சரியான போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்துக்கு மீறி நல்ல படம் கொடுக்கணும். அமைதியாக எங்கள் எல்லாருடைய பேச்சு கேட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு, மற்றும் இந்த சபையில் எனக்கு ஒரு கௌரவம் கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம்.